எதனால் இப்படி நடந்துச்சு? எல்லாமே என்னால தான். என்ன ஆச்சுன்னா, ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்த 3 பேர் சேர்ந்து அன்னைக்கு நடந்தது தான் இது. டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. ஆனால் ஜனநாயக படத்துக்கு போகலான்னா இப்படி வேலையை வச்சுட்டாங்களே. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் லீவ் போட போகிறேன். ஏன்? பொய் சொல்லாதடா. அடுப்பங்கடா, சடவா இருக்கு. பாரு எப்படி வேலை செய்யறானு. எப்படித்தான் முடியுதோ. ஹலோ ஹலோ, எங்கண்ணே இருக்க? வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கு. கொஞ்சம் அப்படியா? சீக்கிரம் வாங்கண்ணே, பேச்சு மூச்செல்லாம் கிடக்குது. சரிடா, கிளம்பிட்டேன், வந்துடுறேன். பாட்டி தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. இனிமேல் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாது. அப்போவே மகி சொன்னான், நம்ம தான் கேட்கல. விளையாட்டு கூட இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன்டா. உண்மையாலுமே இப்ப பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. சரி விடு. உண்மை மனசை பாதிக்கும், ஆனால் போய் சில வாழ்க்கையவே மாற்றும். சரி விடு, நாளைக்கு வேலைக்கு வந்து சேரு. ஏய், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு லீவு தான்டா. என்னது, நீ லீவா? அப்ப நானும் வேலைக்கு வரலடா, போங்கடா. இன்னும் 2 பேரும் போறானுங்க, இன்னும் 2 பேருமே லீவ் போட்டானுங்க. அப்ப நான் மட்டும் வந்து என்ன பண்ண போறேன்? நானும் லீவு தான்டா, நீங்களே லீவ் போட்டுருங்க. பாய். பொய்ன்றது சின்ன விஷயமா நினைக்கிறோம், ஆனா வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால பொய் வேண்டாம்.